வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைத்தார் சரத்குமார். காமராஜரை போல நல்லாட்சியை பிரதமர் மோடி வழங்கி வருவதாக புகழார். அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ மக்கள் கட்சியின் இயக்கத்தை அண்ணாமலை அவர்கள் முன்னிலையிலே எங்கள் இயக்கம் சமத்துவ பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் சரத்குமார் இணைத்ததற்கு எதிர்ப்பு. இணைப்பு கூட்டத்திலேயே ஆதங்கப்பட்டு நிர்வாகி ஒருவர் பேசியதால் பரபரப்பு. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை தமிழ்நாட்டில் அமல்படுத்த மாட்டோம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. இந்திய மக்களிடையே பேதத்தை ஏற்படுத்த முயற்சிக்கும் இந்த சட்டத்தால் எந்த பலனும் இல்லை என்றும் கருத்து. என்னவென்றே தெரியாமல் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அரசியல் கட்சிகள் எதிர்ப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சட்டத்திற்கு உட்பட்டு இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும் என்பதே தமிழக பாஜகவின் நிலைப்பாடு என்றும் விளக்கம். சிஏஏ அமல் என்பது தேர்தலில் குழப்பத்தை ஏற்படுத்தும் செயல். சிஏஏ சட்டத்தை பார்த்தது யாரும் பயப்பட வேண்டாம் என்றும் காங்கிரசின் சசிகாந்த் செந்தில் கருத்து. குடியுரிமை திருத்தச் சட்டத்தை அமல்படுத்தியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. சட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கோரிக்கை. சென்னை மைசூரு இடையே மேலும் ஒரு வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். 85,000 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி. இதுவரை நடந்த 10 ஆண்டு கால ஆட்சி ட்ரெய்லர் தான். ரயில்வே திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. திமுக கூட்டணியில் மதுரை, திண்டுக்கல் தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டி. கடந்த முறை வென்ற கோவைக்கு பதிலாக திண்டுக்கலை ஒதுக்கியது திமுக. அதில் ஒன்று மதுரை, இரண்டாவது திண்டுக்கல் என்கிற 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அதே 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. மீண்டும் நாகப்பட்டினம், திருப்பூர் தொகுதியில் களம் காண்கிறது. போதைப்பொருள் புழக்கத்தை திமுக அரசு கட்டுப்படுத்தவில்லை என்று கூறி தமிழ்நாடு முழுவதும் அதிமுக மனித சங்கிலி போராட்டம். சென்னையில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்பு. லஞ்சம் வாங்கியதால் கைதான அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் ஜாமீன் வழக்கிலிருந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி விலகல். வழக்கை வேறு நீதிபதிக்கு மாற்றுவது குறித்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவெடுப்பார் என்று நீதிபதி விவேக் குமார் சிங் அறிவிப்பு. தமிழகத்தில் காவல் அதிகாரிகள் 13 பேர் பணியிட மாற்றம். சிபிசிஐடி ஐஜி தேன்மொழியை காவல்துறை பயிற்சிக் கல்லூரியின் கூடுதல் இயக்குநராக நியமித்தது தமிழ்நாடு அரசு.
தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டால் வாக்களித்து விடுவார்களா என்று குஷ்பு பேச்சு. இன்னைக்கு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க அவங்க வாக்களித்துருவாங்க. உங்களுக்கு ஹரியானாவில் ஜனநாயக ஜனதா கட்சியுடனான கூட்டணி முறிந்ததால் முதலமைச்சர் மனோகர்லால் கட்டார் ராஜினாமா. புதிய முதலமைச்சராக இன்று மாலை பதவியேற்கிறார் பாஜக மாநில தலைவர் நாயக் சைனி. ராஜஸ்தான் அருகே ஜெய்சால்மரில் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான இலகுரக தேஜஸ் போர் விமானம் கீழே விழுந்து தீப்பிடித்தது. துரிதமாக செயல்பட்டு உயிர் தப்பினார் விமானி. IPL போட்டிகளில் பங்கேற்கிறார் ரிஷப் பண்ட். விபத்தில் காயமடைந்து மீண்ட நிலையில் உடற்தகுதியுடன் இருப்பதாக கிரிக்கெட் வாரியம் தகவல். சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் முதல் IPL போட்டிக்கான டிக்கெட் விற்பனை வரும் 18ஆம் தேதி தொடங்க உள்ளதாக தகவல். 22ஆம் தேதி CSK பெங்களூரு அணிகள் மோதும் போட்டிக்கான டிக்கெட் ஆன்லைனில் மட்டுமே விற்பனையாகிறது. தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான செய்திக்குறிப்பில் மத்திய அரசு பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்ட நிலையில் மாநில அரசு பணியாளர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு 46% இருந்த அகவிலைப்படி 50% உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கடந்த ஜனவரி 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அகவிலைப்படி உயர்வால் சுமார் 16 லட்சம் அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள் என்றும் இதற்காக 2587 கோடியே 91 லட்சம் ரூபாய் கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நடிகர் சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடப் போவதாக சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் அண்மையில் எக்ஸ் தளத்தில் அறிவித்திருந்தார். தொடர்ந்து நேற்று பாஜக தலைமை அலுவலகத்தில் அக்கட்சி தேர்தல் பொறுப்பாளர்களை சந்தித்து சரத்குமார் நேரில் ஆதரவு தெரிவித்தார். இந்நிலையில் சரத்குமாரை சென்னை தியாகராய நகரில் உள்ள சமத்துவ மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்து பேசினார். அப்போது பாஜக மாநில தேர்தல் பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். அதன் பிறகு சரத்குமார், அண்ணாமலை ஆகியோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய சரத்குமார், ஒவ்வொரு தேர்தலிலும் யாருடன் கூட்டணி, எத்தனை தொகுதிகளில் போட்டி என்ற கேள்விகள் எழுவதாகவும் இதனால் மனம் சஞ்சலத்தில் இருப்பதாகவும் கூறினார். இந்நிலையில் பிரதமர் மோடியுடன் இணைந்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் தனக்கு ஏற்பட்டதாக சரத்குமார் தெரிவித்தார். ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் பத்திரிகையாளரும் சரி, இயக்கத்தின் சகோதரரும் சரி, பிற கட்சிகளும் சரி, எத்தனை சீட்ல நிக்க போறீங்க, யாரோட கூட்டணி, இது மனதை தாக்கி கொண்டிருந்த இரவு நேரத்தில். அப்ப நம்ம இயக்கம் ஆரம்பிச்சோன்னா எந்த இடத்துல கூட்டணி, எந்த இடத்துல எவ்வளவு சீட்டு கொடுப்பாங்க, என்ன டிமாண்ட் வைக்கிறது மட்டும்தான் அரசியல். நாம் எடுத்துக்கொண்ட பாதை மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று எடுத்துக்கொண்ட அந்த கொள்கை அடிபட்டு விடுகிறது. நாமும் அந்த வழியில் தான் செல்ல வேண்டுமா? ஒவ்வொரு முறை தேர்தல் வரும்போதும் எத்தனை சீட்டு, எத்தனை இடம், என்ன கோரிக்கை என்று சென்று கொண்டிருக்கிறது. நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. இதனைத் தொடர்ந்து சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவுடன் இணைப்பதாக முடிவெடுத்திருப்பதாகவும் உடனடியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது முடிவை கூறியதாகவும் சரத்குமார் தெரிவித்தார். ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியை நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி.
நாளை எழுச்சிக்காக இருக்கின்ற முடிவெடுக்கிறது. இது ஒரு தொடக்கம், எழுச்சியின் தொடக்கம், நம் நாட்டின் எழுச்சியின் தொடக்கம். ஒரு சாதாரண எளிய குடும்பத்தில் பிறந்த மோடிஜி அவர்கள் நாட்டின் பிரதமராக என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை. நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களை போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போவது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைக்கும் முடிவை எடுப்பதற்கு முன்னால் தனது மனைவியுடன் ஆலோசனை கேட்டதாக சரத்குமார் தெரிவித்துள்ளார். நம் வலிமையெல்லாம் ஏன் ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. அந்த நேரத்தில் என் மனைவியை எழுப்பி என்னங்க ஆச்சு, நான் இல்ல இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். சொன்னாங்க, எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் நான் உங்களோட உறுதுணையாக இருப்பேன். இதனிடையே பாஜகவுடன் சமத்துவ மக்கள் கட்சியை இணைப்பதற்கு கட்சி நிர்வாகி ஒருவர் இணைப்பு கூட்டத்திலேயே எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூட்டத்தில் எழுந்து எதிர்ப்பு தெரிவித்த நிர்வாகி சரத்குமாரின் முடிவு எதிர்பாராத ஒன்று என்று ஆவேசமாக தெரிவித்தார். முன்னதாக பேசிய அண்ணாமலை சரத்குமார் மிகவும் கடினமான முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்தார். சரத்குமாரை தமிழ்நாட்டிற்குள் அடைக்க விரும்பவில்லை என்றும் அவர் நாட்டிற்கு தேவைப்படுவதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க, எனக்கு நான் வந்தா எனக்கு என்ன லாபம், உங்களுக்கு என்ன லாபம், இப்படி என்ன லாபம். இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டார், நாட்டுக்கு என்ன லாபம். சரத்குமார் அவர்களை நாங்கள் ஏதோ தமிழகத்துல அடைத்து வைக்க விரும்பவில்லை. அதனால நான் பேசினா தமிழகத்துல இருக்காரு, நம்ம தமிழர், நம்முடைய பெருமை மிகுந்த தமிழர் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார்.